அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில சனியால் எப்பொழுது நன்மை கிடைக்கும், இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பெரும்பாலும் நிறைய வீடியோக்கள் நம்ம சனி பகவானை பற்றி பதிவேற்றம் செஞ்சிட்டோம். இருந்தாலுமே நிறைய அப்பாயின்மெண்ட்ல இன்னமும் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி, இந்த 19 சனி மகாதசை எப்படி இருக்கும், சனி மகாதசையில ஏதேனும் கடின பலன்கள் இருக்குமான்றத நிறைய அப்பாயின்மெண்ட்ல நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த பதிவு மீண்டும் மிக எளிதாக இருக்கிற மாதிரி, உங்க ஜாதகத்துல சனி எப்படி இருந்தா நன்மை பண்ணுகிறார், சனியினால் எப்பொழுது நன்மை அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் இதுல ஒரே கான்செப்ட் தான். லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எங்க வேணாலும் சனி இருக்கலாம். பெரும்பாலும் நிறைய ஜாதகருடைய கேள்வி, திருவோணாதிபதியா லக்ன சனி பகவான் இருக்கிறார், மறைஞ்சு போயிட்டார். மறைவு பாவாதிபதியா சனி பகவான் இருக்கிறார், திரிகோணம் ஏறிட்டார் அல்லது கேந்திரம் ஏறிட்டார். இந்த கேள்வி அதிகமா இருக்கு. அதெல்லாம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும். லக்னம் முதல் 12 பாவங்களில் சனி பகவான் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும். நம்ம சொல்லக்கூடிய இந்த கிரக தொடர்புகளிலே இருந்தால் சனி அவயோகி ஆனாலும் கூட அவயோகத்தை செய்யாமல், பெரும் யோகம் செய்யலைன்னா கூட அவயோகத்தை செய்யாம ஜாதகரை காப்பாற்றுவார், அந்த திசையில பயணப்படுவார். யோகாதிபதியா சனி இருக்கிறாருன்னா நம்ம சொல்ற தொடர்புல இருந்தா இன்னும் அதீதமான நன்மையை செய்ய போகிறார் அப்படின்றதுதான் விதி. அந்த வகையில இந்த பதிவில் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் சனியால் எப்பொழுது யோகம்ன்றத பார்க்கலாம். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, சனியால் எப்பொழுது யோகம்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். மேஷத்திற்கு பணம் பொருளை கொடுக்கக்கூடிய கிரகம், தொழில் வளத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த சனி பகவான் எப்படி இருந்தா நன்மை பண்றார்? இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர தொடர்போட ஒரு மேஷ லக்ன ஜாதகருக்கு சனி பகவான் இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய வெற்றி. அதுல இந்த குருவோ சுக்கிரனோ ஸ்தான பலத்தோட அமர்ந்து சனியை தொடர்பு கொண்டு விட்டால் மிகப்பெரிய யோகம். அப்ப சனியோடு குரு சுக்கிர தொடர்புகளை கொண்ட மேஷ லக்ன ஜாதகர் வாழ்க்கையிலே சனி தசையில நன்மையை அனுபவிக்கிறார், சனியினால் கெடுதலை அனுபவிக்கிறது இல்லை. சனியினுடைய ஆதிபத்தியங்கள் ஜாதகருக்கு நன்மை செய்கிறது. ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க, சனியால் எப்பொழுது நன்மை? பொதுவாக ரிஷப லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி ஒரே யோகாதிபதி. ஒரே யோகாதிபதியா இருந்தாலும் யாருக்குமே சனி பகவான் தனித்து வலுப்பது யோகம் அல்ல. ரிஷபத்திற்கு தனித்து வலுக்க கூடாது. தனித்து வலுத்தால் வாய்விட்டு அழுத பிறகே பாக்கியத்தை கொடுக்கும். அந்த அமைவல்ல. ரிஷபத்தில் பிறந்தவருக்கு சனியோடு புதன் சுக்கிரன் தொடர்பில் இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய யோகம். ஒரு ரிஷப லக்ன ஜாதகர் புதன் சுக்கிர தொடர்போட சனி இருக்கு, மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய லாபம், நல்ல பலன்களை கொடுக்கிறார். இந்த புதன் சுக்கிரன் தொடர்பு தான் முக்கியம். இந்த தொடர்பை பெற்ற ரிஷப லக்ன ஜாதகருக்கு சனியினால் நன்மை கிடைக்கிறது, சனியினால் யோக பலன் கிடைக்கிறது, சகல பாக்கியங்களும் கிடைக்கிறது. மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சனியினால் எப்பொழுது நன்மை? மிதுன லக்ன ஜாதகருக்கு 8, 9ஆம் இடம் என்ற 2 முக்கிய ஆதிபத்தியம். ஆயெல்லாம் இருக்கு, பெரிய பணங்கள்லாம் இருக்கு, பாக்கியம் எல்லாம் இருக்கு, தொலைதூர பயணங்கள்லாம் இருக்கு. அப்ப மிதுனத்திற்கு சனியினால் எப்ப நன்மை கிடைக்கிறது? மிதுன லக்னத்திற்கு யோகாதிபதி பாக்கியாதிபதி என்றால் தனித்து ஒழுக்க கூடாது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிர இந்த 2 தொடர்பு முதன்மையா இருக்கணும். அதன் பிறகு குருவோட தொடர்பு எப்படி கூட எடுத்துக்கலாம். குரு சுக்கிர தொடர்புகளோடு மிதுன லக்னத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். புதனோடு இருக்கும் பொழுது ஜாதகரையே வாழ்க்கையில வெற்றி பெறுவார். அப்ப குரு புதன் சுக்கிரன் இந்த தொடர்புகளோட மிதுன லக்னத்திற்கு சனி இருந்தா யோகம். கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சனினால் எப்பொழுது யோகம்? கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவயோக கிரகம்னாலே சனிதான், இது பொதுவான விதி. அதே கடக லக்ன ஜாதகருக்கு சனி பகவானும் பெரிய வெற்றியை கொடுப்பார். எப்பொழுது என்றால் ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை இழக்காம குருவோட சனி தொடர்பு கொள்வது, செவ்வாயோட சனி தொடர்பு கொள்வது. குரு செவ்வாய் தொடர்புகளோட சனி தொடர்பு கொண்டுட்டார்னா மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய விசேஷமான நல பலன்களை கொடுக்கிறார் கடக லக்னத்திற்கு. சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சிம்மத்தில் ஜனனித்தவருக்கு சனி பகவான் எப்பொழுது நன்மையை செய்கிறார்? சனியினால் எப்பொழுது நன்மை? 2ஆம் ஆதிபத்தியம் 11ஆம் ஆதிபத்தியம் பெற்ற புதன், புதனோட சனி தொடர்பு கொண்டாலும், குருவோட தொடர்பு கொண்டாலும், புதன் குரு தொடர்போட சனி அமர்ந்த சிம்ம லக்ன ஜாதகர் சனியினால் நன்மையை அடைகிறார், லாப பலனை அனுபவிக்கிறார். நிறைய பேருக்கு கேள்வி உண்டு, சனி தசை சிம்ம லக்னத்திற்கு நடக்குது, ஆனா சிரமப்படுறோம். நீங்க சொல்ற மாதிரி புதன் குரு எல்லாம் தொடர்புல இருக்குன்னா அந்த புதன் குரு வலுவாக இருக்க வேண்டும். ஒரு நீசம் பெற்ற புதன் இருக்கிறார், அங்கே சனி தொடர்பை பெற்று இருப்பது, குரு சனி பரிவர்த்தனை பெற்று இருப்பதெல்லாம் யோகம் அல்ல. அப்ப காம்பினேஷன்ல புதனோ குருவோ வலுத்து சனியை தொடர்பட்டால் சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு சனியினால் யோகம் கிடைக்கிறது. சனியினால் நன்மை செய்கிறார், சனி நன்மையை செய்கிறார். கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சனியால் எப்பொழுது நன்மை? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு மிக முக்கிய 5, 6ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார், வேலை வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட வாழ்க்கையும் குறிக்கிறார். இந்த சனியை பொறுத்த வரைக்கும் தனித்து வலுக்க கூடாது. கன்னி லக்னமா இருந்தால் குருவோட தொடர்பு, சுக்கிர தொடர்பு, குரு சுக்கிர தொடர்புகள் அடுத்ததா புதன் தொடர்பு. குரு சுக்கிர புதன் தொடர்போடு கன்னி லக்ன ஜாதகருக்கு சனி இருந்துட்டார்னா சனியினால் நன்மை கிடைக்கிறது. துலாம் லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, சனியினால் எப்பொழுது நன்மை? துலாத்தை பொறுத்த வரைக்கும் 4, 5க்கு அதிபதி, நல்ல வீடு வாகன வசதி, மனமகிழ்ச்சி, குழந்தைகளை எல்லாம் குறிக்குது. இப்ப இந்த சனி எப்படி இருந்தா நன்மை கிடைக்கிறது?
ஜாதகத்துல சனி எங்க வேணாலும் இருக்கட்டும், அதுல பிரச்சனையே இல்லை. சனி பகவானோடு எங்கு வேணாலும் அவருடைய அமர்வு இருக்கலாம். இந்த அமர்வோடு ஆதிபத்திய ரீதியில் ஸ்தான பலத்தை இழக்காம புதன் செவ்வாய் சுக்கிரன் இந்த 3 கிரக தொடர்பில் இருப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கிறது. புதன் செவ்வாய் சுக்கிர தொடர்புகளில் இருப்பது மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கிறது. அதுபோல விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, விருச்சகத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு சனியால் எப்பொழுது நன்மை கிடைக்கும்? விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சனி 3, 4க்கு அதிபதி, புகழுக்கும் வீடு வாகன வசதி சொத்து சுகங்களுக்கும் அதிபதி. இப்ப விருச்சகத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு சுக்கிர குரு தொடர்போட சனி இருந்தாருன்னா மிகப்பெரிய நல்ல பலன். இதுல சுக்கிரனும் குருவும் ஸ்தான பலத்தோட இருக்கணும். சனி வீக்கா இருக்கணும், வீக்குன்னா வலு குறைந்து இருக்கணும். ஒருவேளை ஆட்சி உச்சம் பெற்று இருந்தா கூட பரிவர்த்தனை அமைகள்ல இருக்கலாம். இந்த நிலையில இருக்கும் பொழுது ஜாதகத்திற்கு யோக பலனை கொடுக்கிறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த அமைகள்ல தனுசு லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, தனுஷில் பிறந்த ஜாதகருக்கு சனியால் எப்பொழுது நன்மை? சனி 2, 3க்கு அதிபதி, வீடு வாகனத்திற்கு அதாவது வீடு கொடுப்பதற்கும் பணத்தை கொடுப்பதற்கும் புகழுக்கும் அதிபதி. அப்ப தனுசு லக்ன ஜாதகருக்கு சனி பகவானோடு புதனுடைய தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு, ஸ்தான பலம் பெற்று நிகழ்ந்தால் யோகம் பண்றார் சனி. செவ்வாய் புதன் தொடர்புகளை பெறுவது யோகம். அடுத்ததா குரு தொடர்பு, செவ்வாய் புதன் குரு தொடர்பிலே இருப்பது சனியினால் நன்மை கிடைக்கிறது. மகர லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க, சனியால் எப்பொழுது நன்மை? மகரத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி 2க்கு அதிபதி, லக்ன 2க்கு அதிபதி ஆனாலுமே கூட சனி தனித்து வலுக்க கூடாது. சுக்கிர புதன் தொடர்போடு சனி வலுப்பது யோகம். சுக்கிர புதன் தொடர்போட சனி வலுத்திருந்தா மகர லக்னத்திற்கு சனி பகவான் நன்மையை செய்கிறார். இல்ல தனித்துதான் சனி வலுத்திருக்கிற லக்னாதிபதி தனித்து வலுத்தாருன்னா வாழ்க்கையில் நிறைய போராட்டம். கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கும்பத்தில் பிறந்தவருக்கு சனியால் எப்பொழுது நன்மை? லக்னத்திற்கு 12க்கு அதிபதி, இன்வெஸ்ட்மெண்ட் வணிகம் ஜாதகருடைய மனநிலை எல்லாம் குறிக்குது. இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஸ்தான பலத்தை இழக்காம சுக்கிர புதன் சனியை தொடர்பு கொண்டா மிகப்பெரிய நன்மை, சனி பகவான் நன்மை செய்கிறார். அதுபோல மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மீனத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு சனியால் எப்பொழுது நன்மை? மீனத்தை பொறுத்த வரைக்கும் 12, 11க்கு அதிபதி, லாபம் இருக்கணும், வாழ்க்கையில நினைச்சதை அடையணும், வாழ்க்கையை திருப்திகரமா அமையணும்னா சனி நல்லா இருக்கணும். அந்த வகையில மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்தான பலத்தை இழக்காம செவ்வாயோட தொடர்பு புதனுடைய தொடர்பில் அல்றது குருவோட தொடர்பு, செவ்வாய் புதன் குரு இந்த 3 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு சனியை ஸ்தான பலத்தை இழக்காம இருந்தா சனி நன்மையை செய்கிறான்றதை உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கு பார்த்தோம். இதுல கிரகங்கள் எங்க வேணாலும் இருக்கட்டும், லக்னத்துல இருக்கட்டும், 12ஆம் இடத்துல இருக்கட்டும், உபஜயமா இருக்கட்டும், கேந்திரமாக இருக்கட்டும், திரிகோணமா இருக்கட்டும், மறைவாகமா இருக்கட்டும், எங்கு வேண்டாலும் அமரலாம். நாம் சொன்ன கிரகங்கள் ஸ்தான பலத்தை பெற்றால் சனி நன்மையை செய்வார் என்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.